வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரு திருப்புமுனை, ஒரு சந்தர்ப்பம் அமையும். அந்த சந்தர்ப்பம் அமையும் போது நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்கிறது உங்கள் கையில் இருக்குது. ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று அந்த முடிவுக்கு அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி முன்னேறி செல்தல். இரண்டாவது முடிவு அந்த சந்தர்ப்பத்தை கை நழுவ விட்டுட்டு ஏதாவது ஒரு காரணம் சொல்வது. இந்த இரண்டாவது முடிவுனால அந்த சந்தர்ப்பம் திரும்ப உங்களுக்கு வாழ்க்கை பூரா கிடைக்காமையே போகலாம். அப்போ அந்த முதல் முடிவு எப்பொழுது சந்தர்ப்பம் கிடைக்கும் போதும், எப்பொழுது ஒரு முயற்சி, ஒரு திருப்பணி உங்களுக்கு அமையும் போதும் நீங்கள் உடனே அதை எடுத்துக்கிட்டு அதில் ஒர்க் அவுட் பண்ணி ஜெயிச்சு காமிக்கணும். ஸோ சந்தர்ப்பம் அப்படிங்கிறது ஒரு தடவை கண்டிப்பாக எல்லாத்துடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு முறையும் வரும். அந்த திருப்பம், அந்த சந்தர்ப்பம் வரும்போது அது எது வேணாலும் இருக்கலாம். ஒரு பரீட்சை ஆகட்டும், ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும், ஒரு வேறு எல்லா விஷயமானாலும் இருந்தாலும் சரி, இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நடக்கும். அப்படி நடக்கும்போது அந்த திருப்புமுனை சந்தர்ப்பத்தை கரெக்டாக பயன்படுத்தி நீங்கள் அன்னைக்கு எடுக்கக்கூடிய முடிவு தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களை மிகப்பெரிய வெற்றியாளனாக மாற்றும். நீங்கள் பல காரணங்கள் சொல்லலாம். அந்த சந்தர்ப்பத்தை நழுவுவதற்கு உடல்நிலை சொல்லலாம், அல்லது வேறு எத்தனையோ எக்ஸ்கியூசஸ் சொல்லலாம். எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கட்டும், 1000 பிரச்சனைகள் இருக்கட்டும், 1000 கஷ்டங்கள் இருக்கட்டும், உடல்நிலை ஒத்துழைக்காமல் இருக்கட்டும், பரவாயில்லை. அந்த சந்தர்ப்பத்தை மட்டும் நழுவ விட்டுறாதீங்க. நழுவ விட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை பூரா அந்த சந்தர்ப்பம் திரும்ப கிடைக்காது. அதனால் எப்போவுமே வாழ்க்கையில் எந்த ஏஜாக இருந்தாலும் ஒரு சான்ஸ், ஒரு பக்கம் வந்துவிட்டால் உடனடியாக அதையை பற்றி கொள்ளுங்கள். அதில் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஜெயிக்க முடியினாலும் தப்பில்லை. ஆனால் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து அதை நழுவ விட்டு வாழ்க்கை பூரா திருப்ப சந்தர்ப்பம் கிடைக்கலைனால் அது மிகப்பெரிய ஊண்டிங்காக இருக்கும். ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அந்த ட்ரைங்கிறது தான் சந்தர்ப்பம் வரும்போது பயன்படுத்தி ட்ரை பண்ணி ஜெயிக்கிறது. ஒவ்வொரு வெற்றியாளனும் அப்படித்தான் ஜெயிக்கிறான். நீங்களும் கண்டிப்பாக எந்த சந்தர்ப்பத்தையும் நழுவ விடாதீங்க. நன்றி, வணக்கம்.